And action. Break போவோம். ஓம் ஜூஸ் வகையா எனக்கு ஒரு கோஃபி. என்னடா இவன் இப்படி கதைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன வேண்டாம், டூரிஸ்ட் ஃபேமிலி ரிவ்யூ. வாங்க வீடியோக்குள்ள போ. படத்தோட கோர் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காலேருந்து தப்பிச்ச ஒரு அகதி ஃபேமிலி எப்படி நம்ம தமிழ்நாட்டில் செட்டில் ஆகுறாங்கன்றதான் கதையே. அதாவது கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இங்கே அவங்க சஸ்டெயின் ஆகிறோம். ஆனால் இதில் வந்துட்டு என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னா, ஃபேமிலியில் 4 பேர், அப்பா, அம்மா, 2 பசங்க. அதில் ஒரு குட்டி பையன் கேரக்டர் வந்துட்டு ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. ரைட்டிங் வைஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி. அதுலேயும் வந்துட்டு அப்பா கேரக்டர் வந்துட்டு எப்படின்னா, ஒரு சோஷியலுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டர். அதே மாதிரி அந்த பெரிய பையன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு மாதிரி சிடு சிடுனே இருக்க ஒரு கேரக்டர். ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். கேஷ்வாநகரில் ஸ்ரீலங்கன் டபுள்ஸ். ஆக்டிங் வைஸ் பார்த்தோம்னா சசிகுமார் சாரோட பர்ஃபார்மன்ஸும் சரி, சிம்ரன் மேமோட பர்ஃபார்மன்ஸும் சரி, எம்எஸ் பாஸ்கர் சார், நம்ம டேரக்டரே ஒரு கேமியோ கூட பண்ணியிருப்பாரு. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக, நீட்டாக, பக்காவாக இருந்தது. எந்த மீட்டரில் கதைக்கு தேவையோ அந்த மீட்டரில் எல்லாருமே பக்காவாக நடிச்சிருந்தாங்க. போக 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 எப்படி அந்த ஃபேமிலியோட பாண்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறுதுன்றதை ரொம்ப தெளிவாக, நீட்டாக, சிம்பிளாக காமிச்சிருப்பாங்க. கதை நல்லா ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும்போது அங்கே தான் நம்ம ஜெனி வருவாங்க. யார்? நம்ம புசு புசு நாய்க்குட்டி. அங்கே தான் கதை ஒரு த்ரில்லிங்கான ஃபேஸை நோக்கி போகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சினிமோட்டோகிராஃபர் அரவிந்த் விஸ்வநாதன் நேச்சுரலான லைட்டிங் யூஸ் பண்ணி ரியலிஸ்டிக்கான லுக்கை கிரியேட் பண்ணியிருப்பாருங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. டெபியூட் ஆக்ட்ரஸ் யோகலட்சுமியோட ஆக்டிங்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் 2 பிரேக்கப் ஸ்டோரி இருக்குது. ஒன்று அதுதான். செகண்ட் வந்துட்டு ஒரு தாத்தாக்கும் பாட்டிக்கும் இருக்கிற ஒரு இமோஷ்னலான ஒரு லவ் ஸ்டோரி. அது வந்துட்டு தாத்தா இறந்துட்டாருன்னு நினச்சி பாட்டி இறந்துருவாங்க. ஆனால் ஆக்சுவலாக தாத்தா தூங்கிட்டு தான் இருப்பார். அது ஒரு மாதிரி ரொம்ப இமோஷ்னலாக இருக்கும். அதை வந்துட்டு ஒரு சப்ளாட்டாக யூஸ் பண்ணி ஒரு பெரிய இம்பேக்டை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நிறையா சப்ளாட்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாமே வந்துட்டு லாஸ்ட்டில் ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு ஃபீலை கொடுக்கும். அப்புறம் மெட்டஃபர் யூஸ் பண்ணி கிளைமேக்ஸில் ஒரு டீட்டெயிலிங் வச்சுருப்பாங்க பாருங்கள். அதாவது படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஃபேமிலி காலனிக்குள்ளே போகும்போது வெல்கம் போர்டுக்கு ஒரு ஷாட் அதே கிளைமேக்ஸில் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்றத ஒரு டயலாகோட, அதாவது இனி யார் யார் சொன்னா நீ அகதி அப்படின்ற டயலாகோட முடிப்பாங்க. அது ஒரு ஷார்ட்டாக இருந்தாலும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. இந்த படம் வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் என்டர்டெய்னர்னே சொல்லலாம். இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு கிளிப்ஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் தருண் பிரகாஷ்.